எஸ் சார் தங்கம் அவர்கள் அடுத்த ஆல்ரவுண்டர் கீழ் ரோடு. தேவையான தாளம் ஏற்பாடு வயல் சேர்ந்த விஎஸ்கே செல்வம் அவர்கள் தேவையான சீன் ஏற்பாடு அஜய் சிங்கர் இருப்பிட வயல்சேரி சாப்பாடு நடிகர்களுக்கு அருமையான ஏற்பாடு. நன்றி வணக்கம். நாடத்து முக்கியம் பைக் செட்டு தான், அதுதான் நாடகம் நல்லா இருக்கும். மறுபடிய கௌதம் சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் எஸ் கல்லுப்பட்டி உரிமையாளர் கே மாரி சுந்தரி காமிக்கிற அரசு அங்க ஒரு எதையா காட்டு வேலை பெரியா காப்பா கட்டிக்கிட்டு காப்பா கட்டிக்கிட்டு எதை எதான்னு கட்டிட்டு இருக்க புதுக்காரி அங்க ஒரு மதுரை சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் அடுத்த டான்ஸ் அண்ட் காவி. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தானே முகமாது இடம் தெரியாமல் முகம் தெரியாமல் கலங்குவதில் என்னமோ சொல்லுங்கள் தள்ளிய நிலங்கள் தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றது. தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகமாது. பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான அன்புள்ள அழைக்கின்றோம். இப்படிக்கு அருள்மிகு இருளப்பசாமி கும்பிடும் பங்காளிகள் எஸ் கல்லுப்பட்டி மற்றும் எம் கபிலேஷ் டிராவல்ஸ் மணிராஜா காஞ்சனகுணம். ஆமா, அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். நாடக அமைப்பாளருமாகிய பாசமுகு ஆவரகுளத்தை சேர்ந்த துணை ராஜண்டியுமாகிய ஏபி சந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. எனக்கு அண்ணன் கான்ட்ராக்ட்ல தான் இந்த மேடை எனக்கு 2வது மேடை. போன வருஷம் மேடைக்கு சூர்யா வந்தாரு, அதுக்கு முதல் மேடைக்கு நானும் மணிமேலையே வந்தோம். அன்னைக்கு அண்ணன் தான் ஆப்ரேட் பண்ணாரு. அன்னைக்கு அவர் தான் மயக்கப்பட்டு மேலையில் விழுந்தார். ஆமா, அன்னைக்கு ஆமா முடியாம இருந்தாரு. மைக் செட் போடும்போது அப்படியே மயக்கத்தில் விழுந்துட்டாரு. ஆமா, அருமையான ஒரு நாடக அமைப்பாளர். அதனால் அவர் நன்றி வணக்கம். காவல் பணியை மிக பொறுப்போடு கண்காணித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தை சார்பாக நன்றி வணக்கம். எல்லா பேரும் சொல்லியாச்சு, என் பேரும் சொல்லிட்டு உள்ள போறேன். சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரை சேர்ந்த எஸ் ஏ ரத்னாமணி ஆறுமுகம் அவர்கள் மௌனமாகிய உங்கள் எஸ் ஏ சின்னராஜா பவன் காமிக்கு நான் தான் நடைபெற நாடகத்தில் ஆடும் போதோ பாடும் போதோ இது குறை இருந்துச்சுன்னா உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா கம்மா கிரப்ப கூட்டிட்டு போய் கழுத்தில் இருக்கிட்டு அது மாதிரி என்னை அடிச்சிடாம நானும் நடைபெற உங்கள் அன்பு ஆசையை பெறுவை. எங்களை ஆரம்பத்தில் நாடகம் பேசுனா சங்கத்தில் வந்தா பார்க்கணும். இப்ப தேவையில்ல. யூடியூப் ஓபன் பண்ணி என் பேரு அவர் பேரு இவர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்துடுற காரணம் நீ தமிழ்நாட்டிலே எங்களை யூடியூப் உலகத்துக்கே வெளியே காமிச்ச ஆர்ஜே தவம் யூடியூப் அன்பர்களுக்கும் நன்றி நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கேயும் எப்போதும் அப்படின்னு நாடரில் எப்படி சொல்ல தெரியுமா? ஹலோ, எங்கேயும் எப்போதும் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டத்துக்கு கொண்டது எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். உடலில்
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் துள்ளி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் துள்ளி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் துள்ளி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்து ஒன்றுக்குள் ஒன்றாக செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை சொத்துக்கு சொத்தாக அண்ணன் துள்ளி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா
சொல்லுத்தாயே ஹலோ ஹலோ பொங்கல் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் எங்கிட்டு இருக்கீங்க? ஓரமா உட்காந்துருக்கேன். சரி, காப்பு கட்டி இருக்கிறீங்க, அதனால ஓரத்துல உட்காந்துருங்க. கையில இல்ல வேணா ஆத்தாடி சாமி குத்து. வணக்கம் வந்து மாமா. வணக்கம் மாமா. மாமா அந்த இருக்காரு. ஊர் நம்ம ஊருங்க. மாமா நம்ம என்னைக்கு அண்ணன் தங்கச்சிய பழகணுமோ அதே மாதிரி. அண்ணே வணக்கண்ணே. இந்த வாத்தியா நம்ம எப்படி அண்ணன் தங்கச்சிய பிறந்த இப்ப யாரு அண்ணன் சொல்றோம் பாரு. மாமா வணக்கம் மாமா. ஆரம்பிச்சிருவோம் பங்காளி. பிடிங்க பிடிங்க. ஆளு குத்து நான் நல்ல குத்துருவோம். காத்துக்கு பசங்கள பாடியரே
காப்பு கட்டிருக்கீங்களா? இல்லையே, நல்லா பொழிச்சுட்டு இருக்கேன். கொண்டு வத்தலை எடுத்து எனக்கு வரல. என்ன கொண்டிருக்கும் அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த சத்யபிரியா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை எடுத்துக்கப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் என் நாடகம் என் சர்வம் இங்கே நாடக அமைப்பாளர் அருமன் சந்திரன் என்று சர்வம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பங்காளி உனக்கு வந்துச்சா? பங்காளி உனக்கு வந்துருச்சா? ஏன் பங்காளி
ஏன் வரல? ஆசையே வரல. இதெல்லாம் சொல்லாத. நானும் பூசாரி பார்க்க பூசாரி பொண்டாடி தானே. மஞ்சத்திரி தடுக்குது. நானும் பூசாரி பொண்டாடி தானே. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் வரலங்கிறீங்க? உனக்கு வர ஒரு நாளைக்கு மட்டும் அதை காரணம் பாருங்க. அது எதுன்னு வந்து தொட்டு சொல்லு. கருப்பை கண்ணை குத்தி போட பேசாம. ஐயோ கருப்பனா? ஆமா. கண்ணு குத்திருமா? என்ன சொல்ற? தன்னே தன்னே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. மறுத்து கொடுமா அம்மா, மறுத்து கொடுமா அம்மா, மறுத்து கொடுமா அம்மா, யாரா இருந்தாலும் இன்னைக்கு நக்கி பாக்க சுத்தி போகின்றேன். நேற்று அவர்தான் நாமக்கல் அவருக்கு. ஏ அம்மா அட பொம்பளை புள்ள, அடடட ஆம்பளை ஏமா உனக்கு அறிவு இருந்தா அப்படி பேசுவியா? சூடு இருந்தா கீழே இருக்கா, ஒரு கீழே இருக்கா, மேல இருக்கா, கட்டமா இருக்கா, அடுத்துக்கிட்டு இருக்கா, திரும்ப இருக்கா, உச்சாச்சி இருக்கா, இருக்கா, ஓரமா இருக்கா, இல்ல எப்படி இருக்கு உனக்கு? லூசு பயமாலே, ஏன பயமாலே, முட்டா பயமாலே, இருக்கு பயமாலே, அறிவட்ட பயமாலே, இட்லிக்கு ஏமாத்த பயமாலே, பயமாலே, சொன்னாங்க கண்ணாங்கார பயமாலே, அது படுத்துக்கிட்டு வெங்க பயமாலே, சூட்டுக்கு ஏந்து கொடுத்த வெறும் பயமாலே, அதுக்கு பாயல பயமாலே, அள்ளி குடிக்க அகப்படா பயமாலே, ஆப்பத்துக்கு அடிவட்ட பயமாலே, வெள்ள வாழைப்பழத்துக்கு 3 நாள் உட்கார்ந்து பயமாலே, அதிரசத்துக்கு 3 நாள் முக்கிட்டு கிடந்த பயமாலே, அதான் மாமா மூணா பூடா பயமாலே. அந்த பையன் சூனா பானா பயனே. அப்ப என்ன நீங்க என்ன சொன்னீங்க? நான் மூணா பூடா முக்கியமான புள்ளியோட பயமாலே. நாங்க வாங்க சுப்பிரமணி பெத்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதிகமா பேசுற ஓவரா போறீங்க. உங்களால பாக்குறேன், ஆம்பளன்னு பாக்குறேன். என்ன பண்ணுவ? நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க உங்கள தான் பண்ணுவோம், அப்புறம் கொப்பத்தால பண்ணுவாங்க. நாங்க உங்ககிட்டயே வர முடியும், அப்பாட்டே போக முடியும். போமா சத்தம் போயா, போத்தா சத்தம் போங்க. போடிவோ புன்னகை என்னவில்லை, உன் இதயம் சொன்னவில்லை, கிண்ணங்கள் என்னவே 50 ரூபா 50 பைசா. ஜப்பான் போறாரா? ஜப்பானுக்கு போறாப்ல. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, உனக்கு எனக்கு இருக்கு இங்க இல்லாத கணக்கு உனக்கு. போடாதே யார போடான்ற? உன்னையும் போடானே. யார போடான்ற? ஆம்பளை போடான்வியா? பொம்பளை பார்த்து போடிங்க. போடிங்க சொல்லுவேன். போடானே சொல்லுவேன். போங்கடில்வே. போடாம்பே. போங்கடில்வே. போடாம்பே. போங்கடில்வே. போடாம்பே. யார என்ன சொல்றீங்க? போடா சொல்லிடுச்சுல. அப்புறம்
அப்ப உடைய போடி வாரினா நான் உடைய போட வர போ அதையாச்சும் போட்டு போ வீட்டுக்கு போய் தூங்கு. என்னமா சொல்ற? என்னங்க சொல்ற? ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. கோர போறீங்க. அடிச்சு ஆப்பாடு போட்டுருவேன். குளிச்சு முட்டை வச்சிருப்பேன். அப்படி சொல்லுங்க அப்படி போடுவேன். குத்து கூட போட்டு முழிச்சு போடுவேன். ஒட்டைக்கு மேல பையன் கோவிந்தா கோவிந்தா ஆரம்பிச்சிருவேன். இங்க போடுற ஓட்டலாம் ஆத்தாடு குளிச்ச பால குபுக்குன்னு கக்கன. இங்க அடிக்கல ஒப்படு பூடு கலந்துட்டு போறாரு. அடிக்கிற அறையில உங்க ஒப்ப டவுசர் 4 கிழிஞ்சிட்டு போயிரு. அதான் ஒண்ணு தெரியாம அப்பா ஒரு மணி போட்டாங்களா சாப்பாடுங்களா? சித்தரகளி வெறும் ஓட்டு வச்ச கத்தால முழு கொத்தோட கொண்டு வந்து. சீலையில சின்னதா வீட்டுக்கு போனானா ஈட்ட மாயா கட்டிக்கிட்டு எஞ்சிக்கிட்டு வந்தாரா? அருப்புக்கோட்டையில உங்க ஆத்தா செருப்பு தைக்கையில டே கண்ணா டே எங்கடா போனீங்க? நம்ம எப்படி பண்ணணுமா அதே தங்க இறங்கவே மாட்டேன். அருப்புக்கோட்டையில உங்க ஆத்தா செருப்பு ஐயரு பேரு சப்பு நான் ஐசக்காரன் சப்பு. பாளையங்கோட்டையில உங்க பாளையங்கோட்டையில உங்க பருப்பு உங்க மலை பருப்பு நாட்டரசு கோட்டை ஆத்தாளுக்கு 4 பக்கம் ஓட்ட. சித்தாரக்களி வெறும் ஓட்ட போச்சா கத்தால் முள்ளு கொத்த வெக்க கட்ட புலி அக்கம் பக்கம் பார்க்காம சித்தப்பட போய் என் புருஷா கொவல கிடக்குற மச்சில போறதுக்குள்ள ஐயோ போஸ்ட் அம்மாதிகாரி பகிரிக்க போறானா? இந்த ஊருக்கு அம்மாவுக்குள்ள படுத்துக்கிட்டு விடிய விடிய ஒரு காலியை போட்டு ஆச்சுட்டு விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு கிடக்குற கெண்டைக்கு ஒரே போது உங்க மண்டாங்களா? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நீங்க அவனீங்க நான் யாவரம் பாக்குறேன். ஆடுவேன் ஓடுவேன் உட்கார்ந்தா உட்காருவேன் அடுத்தா போயா கிட்ட போயிட்டு அங்க படி இங்க படி பாருங்க. ஒரு நாளைக்கு நீ படுத்தே படுக்க முடியாது. இது மோசமான பெட்டிக்கார காப்ப கழட்டி தானே வேண்டிய என்னமா அந்த புத்தம் கொடுக்குற மாதிரியே போற 10 5 பேர் தான் இருக்குமா? அப்படியா? தங்கச்சின்னு மனசார நானும் மணிமாறன் உனக்கு அண்ணன் தாளக்கரை மட்டும் நம்பாத. ஆனா மொட்டு ஒண்ணு பிரச்சனை கிடையாது. இளமை இதோ இதோ
முடியாதா? நல்லா புடுங்குறீங்க. நல்லா ஆடுற பாட்டி சார். உன் பேர் என்ன? சத்யபிரியா. சின்னராஜா. காதல் காலெல்லாம் எப்படி இருக்கு? பேசி பார்த்தேன், நல்லா பேசுறீங்க. ஆமா. ஆடி பார்த்தேன், சரி. அழகா ஆடுறீங்க. ஆமா. பாடி வேலை பார்த்துருவோம். அதை பார்க்க முடியாது. காதல் தெரியுமா? காதெல்லாம் எப்படி இருக்கும்? சப்பட்டையா இருக்கும். நான் இந்த பார்த்தேன். மிருதங்காரு கல்லு வச்சிருப்பாரு. இங்கிலீஷ் காதல். எப்படி இருக்கு? காதல் எப்படி தெரியுமா? அமாவாசை இரவு. அண்ணே நான் வரவா? ஏய் காப்பு கட்டிருக்க முதே. ராத்திரி 12 மணி இருக்கும். மாமா ஏமா என்ன பண்றீங்க? காதல் பண்றேன் மாமா. பண்ணுங்க பண்ணுங்க. 1 மணி. யாரும் சத்தம் போடாதீங்க. ஏன்டா வெறிநாய் பியத்துல மாதிரி கத்துற? மாமா உங்களுக்கு ஒத்துழைக்கணும். சரி மாப்பிள்ள இப்படி கத்தினா பயந்துருவாங்க மக்கள். மாமா 2 மணிக்கெல்லாம் தெரியுமா? மாமா என்னடா ஒரு மாதிரியா புதிக்கார மாதிரி உட்காந்துருக்க? என்ன பண்றீங்க? வாயில வாயில சங்க வச்சு புரிய உட்காந்துருக்க. என்ன பண்றீங்க? காதல் பண்றேன். 3 மணிக்கு இப்படி செஞ்சா மசத்துல கூட காதல் வராது. அதனால காதல் உன்னை பார்த்தோன்னு ஆத்தாடி பாவடன்னு எப்படி காதல் சொல்ல தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ. ஆத்தாடி பாவாட காத்தாடு, ஆத்தாடி பாவாட காத்தாடு, ஆத்தாடி போலென்னு கூத்தாடு, காத்தாடு நெஞ்சு கூத்தாடு, குளிக்குது ரோசானா ஓ இங்க ஓச்சு ஓச்சு குளிக்குது ரோசானா ஆத்தாடி பாவாட காத்தாடு, ஆத்தாடு. குளிரெண்டும் தள்ளாதோ காத்தாடி பாவாடு காத்தாடு, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாடு, காத்தாடு நெஞ்சு கூத்தாடு. இலை கொஞ்சம் இழகாது
தாராளந்தா ஆத்தாடி பாவாடு ஆத்தாடு காத்தாடி போல் நெஞ்சு ஊத்தாடு காத்தாடு நெஞ்சு கூட்டாடு புளிக்குதிர சாணாட்டு தண்ணி வந்து உங்க காதல் எப்படி இருக்கு? என்ன பாடுறது சொல்லுங்க. முத்துமணி மாலை துட்டா துட்டா முத்துமணி மாலை ஒன்று தொட்டு தொட்டு தாவாத்தே வெக்கத்தில மேலே ஒன்று விட்டு விட்டு போராடே உள்ளத்தில வீராடே உத்தமியும் வேளாடே ஒரு நம்பரது கூடாடே ஒரு சத்தமும் நீராடே முத்துமணி மாலை ஒன்று தொட்டு தொட்டு தாவாத்தே போட்ட தாடினா காவியம் பாடுவே ஆட்சி மரப்போடு மற்ற போடுமா மற்ற பேச்சிலே பாதி மூச்சிலே லேசாதேவோ சூடே அருமையாக ஆடிய சத்தியபிரியா அவர்களுக்கு ஜோர் அவர் கை தட்டுங்க பாப்பா. அவர் நல்ல தொழிலாளி, நேரம் காலம் இடம் ஏவல் தேவை. அதனால என்ன சொல்லலாம், குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் என்ன செய்யலாம், குப்புற படுத்து விடலாம். ஆனால் இருப்பது ஒரு மனம். என்ன மனம்? எங்க கோமனம் தான். உங்ககிட்ட தம்பியில உங்ககிட்ட அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுவீங்களா? இருங்கண்ணே. உலகத்துல விலை கொடுத்து வாங்க முடியாதது இது அம்மா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், உலகத்துல அம்மா வாங்க முடியுமா? முடியாது. என்ன காரணம்னா, காரியாபட்டி ஏரியால எங்க அம்மா நடிக்காத மாதிரி கிடையாது. பெரிய ஸ்ரீபாட்டு ரத்னாமணின்னு அவங்களோட ஈக்குவலா நடிச்ச ராஜபாட்டு நம்ம எவரெஸ்ட் ஆலங்குளம் மகாலிங்கம் மட்டும்தான். மகாலிங்கமா நடிக்கிற ஆள் கிடையாது. சமீப காலத்துல எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுல இருந்து எங்க அம்மா நினைவாக ஒரு முக்கிய அண்ணே வெள்ள சட்டக்காரனே
ஒரு நிமிஷம் உட்காரு. ஒரு முக்கியமான பாடல் படமா இப்ப எந்திரிச்சு போறிய, இது முடிஞ்சோன்னு எந்திரிச்சு போ. ஆமா, என்னன்னா கேளுங்க, இந்த அம்மா பாடல் அதிகமா பாடினது இசைஞானி இளையராஜா ஐயா தான். இந்த பாடலை பாடுற பாட்டு ஏற்கனவே இந்த மேடையில் நான் பாடியிருக்கேன், மறுபடியும் பாடுறேன். தாய்மாரெல்லாம் கேளுங்க, என் வாழ்க்கையா இருந்த விஷயம் இனி யாரு வாழ்க்கையை நடக்கக்கூடாது. என்னன்னா எங்க அம்மா இறந்து 20 நாள்ல எங்க அப்பா இறந்தார். ஒரே மாசத்துல எங்க அம்மாவும் இறந்தாங்க, எங்க அப்பாவும் இருந்தார். இந்த சாமி சத்தியமா நான் பெரிய குடிகாரனா இருந்தேன். என்னைக்கு தாய் தப்ப இறந்தாங்களோ இன்னைக்கு நாடக உலகத்துல நான் குடியை நிப்பாட்டி 13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன். பொம்பளை பிள்ளை 1வது படிக்கிறேன், ஆம்பளை பையன் 8வது படிக்கிறேன். இந்த பொம்பளை பிள்ளை அப்படியே எங்க அம்மா எங்கன்னு மறுஜென்ம மாதிரி அப்படி பெற்று வச்சிருக்கேன். இந்த பாடலை பாடுறேன். இந்த பாட்டு எனக்கு மட்டும் இல்ல, இந்த பாட்டை தாய்மார்கள் அவங்கவுங்க அம்மா நினைச்சு இந்த பாட்டை கேளுங்க. பாட்டு நல்லா இருந்தா முடிஞ்சவன கைத்தட்டி ரசிங்க. நன்றி, வணக்கம். நம்ம பேச முடியுமா? ஹலோ ஹலோ, ரைட்டா நம்ம பையன் அக்கோலடா, வாலிமேத்த சொல்லுடா, வாலி. ஹலோ, பொண்ண பூலாத்தா என்ன புத்து போட்டா, என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா பேசுவீங்க. சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே, என் வாயு வயிறைய போற்றி வளர்த்துட்ட பாவியடி கிளியே, என்னை தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே, எனக்கு ஜென்மங்களோ மோச்சமடி கிளியே. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவை செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவை உத்தமனே தாண்டா. பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமானா, இந்த பிள்ளை மனசு சொந்தத்திலும் சொந்தமானா, தெய்வமனும் தாய்க்கு கீழதா, தாயவனும் சாமிக்கு மேலதா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாயம் சும்மா. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்க, புது சேலை வாங்கி வந்து புதச்ச இடம் பார்ப்பதற்கா, ஆத்தாவோ சேல அந்த ஆகாயத்தை போல பெற்று எடுத்தவரா. என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா, பெத்தவ மனசு பித்தாச்சு, இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போனவில்லாச்சு. லா 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 லா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயோ, அம்மாவை வாங்க முடியுமா. சொந்தம் என்று வந்த வழியாத்தா, இந்த பிஞ்சு மனம் நொந்ததடியாத்தா,
அன்பாளதா அள்ளி அணைச்ச ஒன்னாரெண்டானா சொல்லி முடிக்க பட்டியல சொல்லட்டுமா பட்டகடன் தீர்ந்திடுமா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா எனக்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன் எனக்கு ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன் 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த கிடைத்திடுமா ரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்துக்கு ஈடாகுமா நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா நடமாடும் கோவில் நீதானே பொன்ன போலாத்தா தீர்த்து போட்டா பொன்ன போலாத்தா என்ன பேத்து போட்டா என்ன பேத்தாத்தா கண்ணீரத்தா பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொல்லா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது பொன்ன போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா மத்தியில சோறு அப்பா உத்தி போன உடம்பு நானும் உசுர வச்சு பாசம் அப்பா தின்னவாயி திட்டினாலும் என்னவனுந்ததில்ல கண்களுடி கட்டினாலும் கண்கலங்க பார்த்ததில்ல பொண்ணு கேக்கு வாயில் சேலகேட்டாத்தா நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்ல அடியாத்தா பொன்ன போடாத்தா என்ன பெத்து போட்டா நம்ம பித்தாத்தா கண்ணீரத்தா மாத்தா துண்டும் 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 போன மகளும் உண்டு கேள்வி கெட்ட தங்கையும் உண்டு தட்டு கெட்ட தந்தையும் உண்டு கூடு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயே
இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயி இங்கு இல்லவே இல்லை அடியாத்தா போட்டா கண்ணீரக்கா பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயராது ஒன்ன போலாத்தா என்ன பித்து போட்டா என்ன பித்தாத்தா கண்ணீரத்தா பார்த்தா கண்ணீரத்தா பார்த்தா கண்ணீரத்தா பார்த்தா கண்ணீரத்தா. கைத்தட்டிய அன்பர்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம். ஒரு பாட்டு பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் மைக் செட்டு எங்க மைக் செட் தான். இரண்டாவது இசைக்கலைஞர்கள். இவங்க 2 பேர் இல்லாம இந்த பாடலை பாட முடியாது, கை தட்ட முடியாது. அவர்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். காட்டுக்குள்ள ராஜாதானே சிங்கம், நாட்டுக்குள்ள முத்தரையர் சங்கோ. ராஜா முத்து ராஜா, ராஜா முத்து ராஜா. சுவரே மாறே பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறைடா. சுவரே மாறே பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறைடா. முத்து ராஜா வம்சமடா முடி சூடா மத்து நாகலடா. முத்து ராஜா வம்சமடா முடி சூடா மத்து நாகலடா. தீர வாடி சாட்சியடா தோழா நீயும் தோல் கொடுடா. தீர வாடி சாட்சியடா தோழா நீயும் தோல் கொடுடா. சிங்கம் எங்க சிங்கம்
அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் தேன்மொழி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நடிகர் வணக்கம் 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 தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்க துணையாக வீச்சிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்ற விலை என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபரா சக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் இறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்கரசி உலகத்தை கட்டி காத்துக் கொண்டிருக்கும் ஆதிபராசக்தி என்ற மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன் உங்களுடைய ஒத்துழைப்போடு. வரமளித்து உலகமெல்லாம் ஆண்ட வைக்க வந்தவனே விட்டு வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாறே காத்திடுவா எங்கள் சமயபுரத்து முத்துமாறே மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்ற
கிராமத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றமிழ்ந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும் என்பதற்காக கந்தபெருமானை வரவழைக்கும் பொருட்டு வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி தருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அவன் தர வேண்டி வருவோர்க்கு அறைவாண்டி அவன் தர வேண்டி வருவோர்க்கு அறைவாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி எங்கள் சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி பெரும் சிறப்பான மலையை அவன் தாண்டி சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி அந்த சினம் கொண்டு மலையேறி அவன் தாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி நவலோக மணியாக நின்றாண்டி நடமாடு உருவாக அமைந்தாண்டி நடமாடு உருவாக அமைந்தாண்டி அவதாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி ஆனாதி தேவங்கள் கேட்டாண்டி உமை கண்டாவதன் கண்ணி குளிப்பாண்டி பாலோதி சேகங்கள் கேட்டாண்டி உயர் பண்டாண்டி தோட்டலில் குளிப்பாண்டி ஆளார மலையேறவை பாண்டி ஆளார மலையேறவை பாண்டி தந்தாயில்லா என்று வருவானடி ரம்யாயில்லாள் வருவானடி வருவாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி சித்தர்கள் வேதங்கள் பல கோடி அவள் செய்வாக்கு எவர் பேரும் வருமோடி சித்தர்கள் சீடர்கள் பல கோடி அவள் செய்வாக்கு எவர் பேரும் வருமோடி முருகனி செய்வாக்கு எவர் பேரும் வருமோடி அருவாண்டி கருவாண்டி மலையாண்டி அவன் கரையேறி வருவோர்க்கு அருள்வாண்டி வருவாண்டி கருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி பழனி மலையாண்டி வெள்ளக்கமலத்தை வீச்சிருப்பாள் வாணியின் கமலத்தில் உவந்திருப்பாள் கள்ளத்தோர் பாவில் இருப்பானை இந்த பாதமுனிவோர் நாவில் இருப்பானை என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னா என்னோட ஆசையோட வந்திருக்கேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புல்லுக்கும் பசிமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரே உள்ளர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பேயுமலை என்று சொல்லக்கூடிய எனக்கு கிடைக்கும் திருக்காட்சி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் என்னுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். எல்லோரும் அருளோடு பொருளோடு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய நம்பிக்கையின் முருகப்பெருமானுடைய ஆசையும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நதியோரோ நானே ஓட்டு நாணம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் கொள்ள நதியோரம் நதியோரம் நானும் கொண்டு நாட்டியம் ஆடுது நானந்த ஆனந்தம் கொள்ள நதியோரம்
அறிவமும் உருவமும் ஆகிய அநாதையாய் பிழவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி விளம்புதொரு மேனியாகி கருணை கூறு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உதித்தனர் உலகமே என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்த பெருமான் இங்கு வர வேண்டும். கந்தனுக்காக என் சொந்தமான சாமியாக பார்த்து உண்மை ஒரு தாரோ ஏது நானும் என்னலாமோ வண்ணக்கிளியே